அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக இப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரும்போது நாம் சில சகோதரர்கள் என்ன செய்வாங்க என்றால், காரில் வருவாங்க, வந்து நேரத்தோடு வருவாங்க, எவ்விடத்தில் இடம் கிடைக்குதோ இடத்துல காரை போட்டு வருவாங்க. இதுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் எவ்விடத்தில் காரை போடுறது, அவர் எப்படி டேர்ன் பண்ணுறது, இந்த சிந்தனைகள் ஒன்றுமே கிடையாது. நடு ரோட்லேயும் காரை போட்டு வரவங்க இருக்கு. அதே டைமில் மோட்டார் பைக்கில் வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க என்றால், திடீரென வருவார், வந்து ஒரு இடத்துல வைப்பார். அன்புள்ள சகோதரர்கள், இந்த பாயிண்டை கொஞ்சம் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். ஹேண்ட் லைன் லொக் பண்ணிடுவார். வந்த வேகத்தில் மோட்டார் பைக்கை வச்சுட்டு ஹேண்ட் லைன் லொக் பண்ணிட்டு பள்ளிக்குள்ளே வந்து இருந்துடுவார். இருந்தால் முன்னால் ஒரு வாகனம் போக முடியாது, பின்னால் வரவும் முடியாது, இருக்கிற ஒரு வாகனத்தை வெளியெடுக்கவும் முடியாது. வெளியெடுப்பதற்கு முயற்சி செய்தால் ஹேண்டில் லொக் பண்ணியிருக்கிறது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத, புரிந்துணர்வு இல்லாத, மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். சில இடங்களில் ஒரு 5 மோட்டார் பைக் பார்க் பண்ணலாம், அப்படி இடம் இருக்கும். ஆனால் இவர்கள் பார்க் பண்ணியிருக்கிற முறையில் 3 தான் போடலாம். அப்போ இஸ்லாம் ஒழுங்கை, நேர்த்தியை வலியுறுத்துகிறது என்றால் இந்த பாதையுடைய விஷயத்தில், இந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பாக பள்ளிக்கு மட்டுமல்ல, திருமண வீடாக இருக்கலாம், நண்பர்களுடைய வீட்டுக்கு போயிருப்பதாக இருக்கலாம்.